Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 10th இங்கிலீஷ் புக்ல இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் தான் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிறதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி இப்போ 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிறதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனான தி நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு லெசன் வந்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தி நோஸ் ஜுவல் அப்படின்ற லெசனுக்கான 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. ஓகே, 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற தி நோஸ் ஜுவல் அப்படின்ற லெசனோடைய கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 8th இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. இந்த லெசன் லைன் பை லைன் தமிழ் மீனிங்கோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் கொடுக்குறேன். அதாவது ஷார்ட் ஆன்சரும் பேராகிராஃபும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது இப்போது 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 8th யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் அது அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறவங்க யாராவது இருந்தால் கூட நம்ம அந்த 8th புக் வந்து அவங்க ஜென்ரல் இங்கிலீஷில் படிப்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாங்களா. 8th இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல். அதுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட்? அந்த ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகள் எல்லாம் எங்கே வந்து கூடு கட்டியிருந்தது, நெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட் இன் எ நைஸ் பார்ட் ஆஃப் இன் த ரூப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ். ராமையோட வீட்டுக்கு மேலே தான் வந்து வீடு கட்டியிருந்தாங்க. வை டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டெட்? எதனால் அந்த டைமண்ட் ஸ்டெட்டை வந்து பேர்ட் வந்து கீழே போட்டு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த பேர்ட் ட்ராப்டு த டைமண்ட் ஸ்டெட் டு சர்ச் ஃபுட்டு தேட போச்சு. ஸோ அதனால் வந்து டைமண்ட் ஸ்டெட்டை வந்து இங்கேவே கீழே போட்டுட்டு போயிடுச்சு. தேர்ட் கொஷின், வாட் வேர் த வேர்ட்ஸ் ஆஃப் மீனாட்சி அம்மாள் டு ஹர் டாட்டர்? எந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து மீனாட்சி அம்மாள் அவங்களோட டாட்டர் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்சி அம்மாள் டோல்ட் ஹர் டாட்டர் நாட் டு டெல் ஹர் ஃபாதர் அபவுட் த லாஸ்ட் டைமண்ட் நோஸ்டேட். அப்பா கிட்ட சொல்லிடாத, டைமண்ட் நோஸ்டேட்டை வந்து நம்ம வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு நீ சொல்லாத அப்படின்ற வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க டாட்டர் கிட்ட. ஓகே, who was suspected of stealing the diamond nose jewel? யார் வந்து திருடியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. who was suspected, யார் வந்து சந்தேகத்திற்குரியவர்களாக அந்த ஸ்டோரியில் கருதப்பட்டாங்க, இவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஷினு. ஆன்சர், த maid servants குப்பாயி was suspected. யார்? குப்பாயி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். what did ராமையாஸ் ஒய்ஃப் do with the stud? ராமையாஸ் ஒய்ஃபு அந்த எடுத்தாங்க இல்லையா அந்த ஸ்டெட்டு, அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராமையாஸ் ஒய்ஃப் புட் தி ஸ்டெட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. வாட் ஹேப்பன் டு த ராமையாஸ் ஒய்ஃப் அட் த எண்ட்? எந்த விஷயத்தினால அவ்வளோதான் இவங்களுக்கு இவ்வளோதான் எண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. ராமையாஸ் ஒய்ஃப் வாஸ் அஃபெக்டட் பை சிவியர் ஃபீவர். பயத்தினால அவங்களுக்கு ரொம்ப சிவியரான ஃபீவர் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து அந்த பேர்டு வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் அந்த எண்ட் அப்படின்னு வந்து ஃபீமேல் பேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இங்கே கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோரியை தரவாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் கொஷின் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். why did the sparrow throw the nose jewel into ராமையாஸ் house? ஓய், ஏன் வந்து அந்த ஸ்பேரோ வந்து அந்த நோஸ் ஜுவலில் ராமையா ஹவுஸில் போட்டுட்டு போகுது, அது கீழே ஏன் போட்டுட்டு போச்சு அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறது பேராகிராஃபோடைய ஃபர்ஸ்ட் கொஷின். இது நான் வெறும் 5 பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். 5 பாயிண்ட்ஸ் ஒன்லி ஃபார் 5 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை தப்பு இல்லாமல் அழகாக எழுதணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியை பற்றின இந்த ஸ்டோரி கதை என்ன அப்படின்னாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள்.
அதனால தான் இந்த ஸ்டோரிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து லைன் பை லைன் மீனிங்கோடு பார்த்துருக்கோம். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். Why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? ஏன் வந்து நோஸ் ஜுவல்லை ராமையாஸ் ஹவுஸில் போட்டு போனாங்க? ஓகே, ரைட். இப்போ நம்ம பேராகிராஃப் எழுதுகிறோம். பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் நான் வெறும் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில்னு போட்டு டைட்டில்னு எழுதிட்டு தி நோஸ் ஜுவல் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரோடைய நேம் என்ன? சி ராஜகோபாலாச்சாரி. ஆத்தர் அப்படின்னு போட்டு ஆத்தர்னு எழுதிட்டு மாரல் என்ன? எந்த ஒரு பொருள் மேலேயும் யார் மேலேயுமே மற்றவங்களுடைய பொருள் மேலே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. அதானே வி ஷுட் நெவர் பி கிரேடி ஃபார் வாட் பிலாங் டு அதர்ஸ். ஓகே, இதுதான் மாரல். ஸோ இப்போது டைட்டில், ஆத்தர், மாரல் ஆர் தீம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5 பாயிண்ட்ஸு ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒன் டே த மேல் ஸ்பேரோ ஃபவுண்ட் த டைமண்ட் நோஸ் ஜுவல் இன் ஏ ஹீப். ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி, மேல் சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு? ஆண் சிட்டுக்குருவி என்னென்னா ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவலில் குப்பை மேட்லேருந்து இருந்தது. She picked it up and came to the nest with the shining state in his beak and informed to his wife about it. அதை எடுத்துகிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுது. ஓகே, யார்? அந்த மேல் ஸ்பேரோ. The female bird shouted at him and told him that the diamond jewel was not of any use for her. இது வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லு அப்படின்னு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. இது வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லு, இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, she asked the male sparrow to search food for the young ones. இதுக்கு பதிலாக நீ வந்து யங் ஒன்ஸுக்காக நீ ஃபுட் எடுத்துருந்தா வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ the bird dropped the diamond state on the floor and went out in search of little worms for the young ones. அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா கீழே அப்படியே போட்டுடுச்சு, ட்ராப் பண்ணிடுச்சு கீழே. அந்த டைமண்ட் ஸ்ரெட்டை வந்து கீழே போட்டுட்டு ஃபுட் எடுக்கிறதுக்காக சர்ச் பண்ண போயிடுச்சு. ஓகே, இவ்வளோதான். 5 பாயிண்ட்ஸ் தான், ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஹவு ராமையாஸ் ஒய்ஃப் ரியாக்ட் when she saw the nose jewel. எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன், ராமையாவோட ஒய்ஃப் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஜுவல்லில் பார்த்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நான் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த கொஷின் எந்த பேராகிராஃப் இருந்தாலும் டைட்டில், ஆத்தர், தீம் அதை ரைட் பண்ணிவிட்டு எழுதுனா ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராமையாஸ் ஒய்ஃப் noticed the nose jewel as she was sweeping the floor. அவங்க வீடு ஃப்ளோரை வந்து ஸ்வீப்பிங் பண்ணிகிட்ருக்கும்போது, கூட்டிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நோஸ் ஜுவல் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. she picked it up with delight and wore it. ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ராமையா questioned her angrily how she got hold of that diamond state. எப்படி உனக்கு இது கிடச்சிது, எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு ரொம்ப ஒரு கோவமாக ராமையா வந்து கேட்குறாரு. she said that she found it while she was cleaning the floor. அவங்க சொல்கிறாங்க, நான் இதை வந்து வீடை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போது வந்து எனக்கு அந்த ஃப்ளோரில் கீழே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமையா told her to hand it over to the village magistrate. நீ இது என்ன பண்ண அப்படின்னா வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட்டை நம்ம இதை கொடுத்துடலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராமையா. The police would come and search their house and it would be a disgrace to them. அப்படி இல்லாமல் நம்மளே வச்சுருந்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ நம்மளோட வீட்டை வந்து செக் பண்ணிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அது நமக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு ராமையா சொல்கிறார். ஓகே, the police would come and search their house and it would be a disgrace to them. But Ramaya's wife did not agree to hand it over to the village magistrate. Instead, she put the state away in her box. அதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க, சேஃபாக வச்சுக்கிறாங்க. ஓகே, இவ்வளோதான். செகண்ட் கொஷின் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா மாரல் எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா. ஸோ மாரல் பார்த்தீங்க, வி ஷுட் நெவர் பி கிரேடி ஃபார் வாட் பிலாங் டு அதர்ஸ். ஸோ இந்த மாரல் ரைட் பண்ணி எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.